ஏயா எரும மாடு மாதிரி இருக்கீங்க. ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருப்பீங்க? அறிவு வேணா? ஏய் அப்படின்னு பாக்குறவங்க யாராவது வந்து தப்பா நினைச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு வட்டி பணம் வேணும், அவ்வளவுதானே? ஆமா. சரி வாங்க போ, நான் தரேன். வாங்க வாங்க, வெக்கப்படாம வாங்க பாஸ். எங்கடா கூட்டிட்டு போற? வாங்க பாஸ். சும்மா ஒவ்வொரு தடவையும் கேள்வியா கேட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்ணிட போறவங்க? எங்கடா பணம் தர சொல்லிட்டு இங்க கூட்டி வந்திருக்கா? யோ ஏயா கத்துற? உனக்கு என்ன பைல்ஸா? உனக்கு எவ்வளவு தரணும் பணம்? 1 லட்சம் ரூபா. 1 லட்சம்? யூ மீன் 1 lakh? அவ்வளவுதானா இல்ல எக்ஸ்ட்ரா கன்வின்ஸ் ஏதாச்சும்? எப்பா டேய், எங்க வட்டி பணம் மட்டும் குடுறா போதும். ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே. ஹலோ மாப்ள, 1 லட்சம் எடுத்துட்டு நம்ம கல்யாண மண்டபத்துக்கு வந்துரு. என்னது, 1/2 hour ஆகுமா? சரி ஓகே வா. பாய்ஸ், பணம் வர்றதுக்கு எப்படி ஒரு 1/2 hour ஆயிடும். அது வரைக்கும் என்ன இதுக்கு கூட போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஒரு கேம் ஆடுவோமா? என்னது கேமா? இங்க என்னடா கேமு? என்ன பாஸ் இப்படி கேட்டுட்டீங்க? மண்டபம்னாலே ஒரு பாரம்பரிய விளையாட்டு இருக்குல்ல. பாரம்பரிய விளையாட்டா? ஏய் தம்பி, இந்த விளையாட்டை பத்தி உனக்கு தெரியுமா? இதுலலாம் நாங்க கிங்கு தெரியுமா? நீ ஜோக்கர் ஆயிர போறடா. ஓ சரிங்க கிங்கண்ணா, விளையாடுவோமா? பெட் எவ்வளவு வச்சுக்கலாம்? பெட் 500 ரூபாய் வச்சுக்கலாம் தம்பி. உங்க கெட்டப்பெல்லாம் பார்த்தா ஹாலிவுட் அடியாளுங்கன்னு நினைச்சேன். பேசுறத பார்த்தா பழைய படத்துல வர பாழடைஞ்ச வில்லனுங்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. என்னடா தம்பி சொல்ற? பின்ன என்னன்னா 500 ரூபாய் ஒரு பெட்டா? வேற எவ்வளவு வச்சுக்கலாம்? 1 2 3 4 ஆளுக்கு ஒரு 25,000. டீலா நோ டீலா? 25,000மா? என்ன மச்சான், கலெக்ஷன் காசு தான் இருக்கு. ஏய் மச்சான் வேணாம் மச்சான், வச்சிடாத வேணாம். அண்ணனுக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். என்ன உங்களை ஹாலிவுட் லெவல்ல கொண்டு போலாம் நினைச்சிட்டு இருக்கேன். இன்னும் பழைய வில்லன் ரேஞ்சில பேசிட்டு இருக்கீங்க. என்ன எடுத்து கட்டுங்கடா. அண்ணே கிங்க என்ன இந்த வட்டி பணம் கன்வின்ஸ். போய் எல்லாரும் பிரியாணி சாப்பிடுங்க. ஓகே பாய். என்ன மாப்பிள்ள, ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்க. இந்த கல்யாணத்துக்கு ஓடி ஓடி உழைக்கிறீங்களே, உங்களை யாராவது கண்டுக்கிட்டாங்களா? நான் எப்படியெல்லாம் உங்களை பாத்துக்கிறேன். யோ அங்க என்ன? ஓ பொண்டாட்டிய பாக்குறியா? பொண்டாட்டிய பார்த்தலாம் எதுக்குயா பயப்படுற? இல்ல மாமா, அது வந்து மாப்பிள அடிச்ச உடனே கின்னு ஏறுற மாதிரி நம்ம கிட்ட மருந்து இருக்குல்ல, அப்புறம் என்ன? ஐயோ வேண்டாம் மாமா, இப்ப பிரச்சனையே அதான் போய்கிட்டு இருக்கு. வேண்டாம் மாமா, ஆளை விடுங்க. ஆள் ரொம்ப உஷாராத்தான் இருக்காரு. ஆனா நான் அப்படி லேஸ்ல விட்டுருவேனா? மாப்பிள உங்களுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும். கூட கம்பெனி கொடுக்க ஆள் இல்லாமலாம் இல்ல. ஏதோ நீங்க வந்தீங்கன்னா மரியாதையா ஏதோ கௌரவமா இருக்குமே சரக்கு அடிக்கிறதுக்கு அப்படின்னு கூப்பிட்டா என்னமோ ரொம்ப தான் பிஹேவ் பண்றீங்க. எனக்கு உங்களை பத்தி தெரியாதா மாமா? நம்ம குடும்பத்திலேயே என்ன நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறது நீங்க ஒரு ஆள் தான். அப்புறம் என்ன மாப்பிள? என்னதான் இருந்தாலும் என்னால உங்களுக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுன்னு தான். ஆட போயா நீ வேற. இதுக்கு மேல இந்த குடும்பம் எனக்கு நல்ல பேரை கொடுக்க போதாக்கும். அது ராதிகாவுக்கு கல்யாணம், வீட்டுல விசேஷம், உன் கூட தான் சரக்கு அடிக்கணும்னு மைண்ட் செட் ஆயிடுச்சு மாப்பிள. ஷோ என்ன பண்ணலாம்? சரி ஒன்னு பண்ணுவோமா? என் கூட வந்துரு மாப்பிள. ஜஸ்ட் வந்து உட்கார்ந்துக்கோ, நான் சரக்கு அடிக்கிறேன், நீ வேடிக்கை பாரு. என்ன சொல்ற? கம்பெனி கொடுத்த மாதிரியும் ஆச்சு, எனக்கும் உன் கூட சேர்ந்து சரக்கு அடிச்ச மாதிரியும் ஆயிடும்ல. என்ன மாப்பிள்ள நீ, இதுக்கு மேலயும் ஒரு மாமன் எந்த அளவுக்கு இறங்கி போறது? சரி விடு, மாமனை விட பொண்டாட்டி தான் முக்கியம்னு ஆயி போச்சு. அதுக்கப்புறம் நமக்கு என்ன இங்க வேலை? மாமா அப்படியெல்லாம் இல்ல மாமா. சரி நான் உங்க கூட வர்றேன், உங்களுக்கு கம்பெனி கொடுப்பேன், ஆனா நான் குடிக்க மாட்டேன்.
சரி வா. இந்த பாருங்க மாமா, மறுபடியும் சொல்றேன், நான் குடிக்க மாட்டேன். சரியா, வந்து கம்பெனி கொடு வா. நான் உன் கூட உட்காந்து குடிக்கணும் தானே ஆசைப்பட்டேன். ஓகே. யோ மாப்ள, குடிக்க மாட்டேன்னு சொன்ன, உன் பொண்டாட்டி திட்டுவாளையா? மாமா, நான் சரக்கெல்லாம் அடிக்கல மாமா. நீங்க யாரு மாமா? இந்த குடும்பத்துக்கே பெரிய மனுஷன். உங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் கம்பெனி கொடுத்தேன். ஓ புரியா? யோ மாப்ள, உன்னை குடிக்க வச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒரு வழி பண்றேன். அதானே என் பிளான். அடிங்கம்மா. என்ன மாமா, அடிங்க மாமா. மாப்ள, எத்தனையோ பேர் குடிக்கிறத பாத்திருக்கேன்யா. ஆனா நீ குடிக்கிற அழகே தனியா. அதான் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன். அடி அடி அடி. உன்னை வச்சுதானே இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி ரஜினியை என் காலில் விழ வைக்கணும். குடிக்க மாட்டேன்னு என்கிட்டயே வா சொல்ற? மாவன குடிடா. ஆஹா, இப்படி யாருமே குடிச்சிருக்க மாட்டாங்கய்யா. மாமா, அவ என் பொண்டாட்டி உங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கா மாமா. நீங்க மட்டும் இல்லன்னா. ஐயோ மாப்ள, அழாதையா. பாரு மாப்ள, புருஷ மேல அக்கறை இருக்கிற பொண்டாட்டிங்க அப்படிதான் மாப்ள பேசுவாங்க. இதுக்கெல்லாம் போய் வருத்தப்படணுமா என்ன? இல்ல மாமா, நோ நோ அக்கறை மை சைடு, ஒன்லி அந்த ராதிகா மேரேஜ். என்ன மாப்ள, அதான் நடக்க போகுது. நீங்க தான் ஓடி ஆடி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கல்ல, அதனாலதான் உங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். மாமா, நான் நினைச்சா இந்த கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி நான் நினைச்சா இந்த கல்யாணம் நிக்கும். நின்னுடுமா? இந்த குடும்பத்தோட சீக்ரெட் இப்ப எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன மாப்ள சொல்றீங்க? என்ன சீக்ரெட்? எனக்கு ஒண்ணும் புரியல. ஆமா மாமா, என் மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்க, யார்கிட்டயும் சொல்ல முடியல. சொல்லக்கூடாது. ஆல் ரூல்ஸ். மாப்ள, நீ ரொம்ப பாவம்யா. கல்யாணத்துக்காக ஓடி ஓடி உழைச்சி உடம்பு தான் ரணமா இருக்குன்னா அதை விட பெரிய பாரத்தை மனசுல சுமந்திருப்ப போல இருக்க. மாமா, இதுக்கு மேல முடியாது மாமா. வெயிட் டவுன். இப்ப நான் உங்ககிட்ட கொட்ட போறேன். என்ன மாப்ள, வாந்தி வருதா? ஐயோ, அது இல்ல மாமா. மாப்ள,
இங்க யாரும் இல்ல மாப்பிள்ள, நாம மட்டும் தான் இருக்கோம். மாப்பிள்ள நீங்க எதுவும் சொல்ல வேணாமியா. நீங்க எதுக்கு என்கிட்ட வீணா சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் ரஜினிக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடுமியா. வேணாம். என்னையா சிரிக்கிற? நோ ரஜினி, நோ சீக்ரெட், ஆல் சீக்ரெட் அத்தை ஒன்லி. ஓவர் பில்டப்பா இருக்க. என்ன விஷயமா இருக்கும்? கேப்போம். உங்க அண்ணன் அதாவது என் மாமா, அவரு இந்த ஊர்ல தான் இருக்காரு. அவரு இந்த கல்யாணத்துக்கு வருவாருன்னு ரஜினி கிட்ட சொல்ல முடியுமா? முடியுமா? சொல்ல முடியாது. என்ன சொல்றான் இந்த ஆளு? ரஜினி அப்பாவா? எங்க அண்ணன் இங்க வர போறானா? ஒருவேளை ஓவரா குளிச்சதால வளர ஆரம்பிச்சிட்டானோ? என்ன மாப்பிள்ள சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. எங்க அண்ணனா? ஆல் ஃபேமிலி சீக்ரெட், பட் ரஜினி நோ சீக்ரெட். அவகிட்ட மட்டும் சொல்லல. அவரு வீட்டுக்கு வந்து, அதான் என்னோட மாமா வீட்டுக்கு வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சு அழுதாரு. ஃபேமிலியே சென்டிமெண்ட்ல மூழ்கிடுச்சு. மாமா, என்னோட மாமா இருக்காரு, அவரு பாவம். அதான் ரஜினி கிட்ட மட்டும் சொல்லல. நம்ம குடும்பத்துல எல்லாருக்கும் தெரியும். சரி மாமா, டைம் ஆச்சு. என் பொண்டாட்டி என்ன தேடுவா. நான் குடிக்கலன்னு அவகிட்ட சொல்லிட்டு பேசாம படுத்து தூங்க போறேன். வர்ற மாமா. மீனாட்சி, அவ வேலைக்காரி புதுசா வந்திருக்கா. என் பொண்டாட்டி பேரு சங்கரி. சங்கரி, சங்கரி, சங்கரி. ஓ, இவ்வளவு பெரிய விஷயத்த மறைச்சிருக்கீங்களா நீங்க? உங்களை நான் சும்மா விடுவேன்? இந்த ஒரு விஷயம் போதுமே இந்த கல்யாணத்தை நடத்த விடாம பண்றதுக்கு. மாப்பிள்ள சொன்னாருன்னு இந்த புரோக்கர் இப்படி பண்ணிட்டாரே. ரஜினிக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னது அனிதாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ ரஜினிக்கும் தெரிஞ்சிருக்குமே. இவ்வளோ நடந்திருக்கு. மாப்பிள்ள ரஜினியை தான் விரும்பினாருன்னு ராதிகாவுக்கு தெரிஞ்சதுன்னா, ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ கடவுளே, நான் எதை நினைச்சுதான் கவலைப்படுறது? பார்க்க ஒன்னும் தெரியாத ஊமை மாதிரி இருந்துகிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணிருக்காங்க. அட உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. என்ன இருந்தாலும் ஸ்தானம் பெருசு இல்ல. நீ உட்காருங்க. நீ பரவாயில்லங்க. உங்க மேல எனக்கு எந்த கோபமும் கிடையாது. எங்க அண்ணன் இப்படி பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க பிள்ளைங்களை வச்சு எப்படி கஷ்டப்பட்டீங்கன்னு நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். எனக்கும் தெரியுங்க. வெளியில 1000 தான் கோவமா இருக்கிற மாதிரி பேசினாலும்
உதவின்னு வந்து நின்னப்போலாம் நீங்க செஞ்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. அந்த நன்றியெல்லாம் நான் மறக்கலைங்க. நீங்க மறக்காம இருந்தா போதுமா? பிள்ளைங்களுக்கும் சொல்லி வளர்த்துக்கணும்ல. தோளுக்கு மேல பிள்ளைங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க சொல்றதானே நம்ம கேட்கணும். சாதாரண குடும்பத்திலேயே அப்படித்தானே. இங்க மொத்த குடும்பமும் அவ சம்பாத்தியத்துல தானே ஓடுது. என்ன பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் சரிதாங்க. ஆனா அந்த மகாராணி பேசுறது நடந்துக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா என் குடும்பத்தையும் சேர்த்துல அந்த அம்மா காப்பாத்துற மாதிரி பேசுது. யாருக்கிட்ட என்ன தோரணையில பேசணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. இவ்வளவு பேசுறவங்களுக்கு அது தெரியாதா என்ன? என்ன சம்பாதிச்சாலும் அம்மா கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு முறை இருக்குல்ல, அதுவே அவளுக்கு தெரியல. என்னையே எடுத்தறிஞ்சு பேசிட்டு போறா. அவ பண்றது தப்புன்னு ஏண்டி இப்படி பண்றேன்னு கேட்க ஒரு ஆள் இல்லையேங்க. என்னமோங்க, எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கு, சந்தோஷம்தான். எங்க உதவி இல்லைன்னா என்ன? தோ கல்யாணம் தான் ஜாம் ஜாம் நடந்துகிட்டு இருக்குல்ல. எல்லா ஏற்பாட்டையும் ரொம்ப சிறப்பாவே செஞ்சிருக்கீங்க. ஆனா என்ன, ஒரே ஒரு குறை தான். என்ன குறை? வேற என்ன, எங்க அண்ணன் ஒழுங்கா இருந்து இந்த குடும்பத்தை பார்த்திருந்தா இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்று நடத்தி இருக்கணும். இப்ப எங்க இருக்கானோ என்ன பண்றானோ தெரியாமலே போச்சே. என்ன இப்படி பாக்குறீங்க? ஒருவேளை அண்ணனை மறந்துட்டீங்களோ? ஐயோ, என்னங்க நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அவரு எங்க இருக்காரோ எங்க போனாரோ அதுக்காக நான் அவரை மறந்துட முடியுமாங்க? பத்திரிக்கையில கூட அவர் பேரை போடலையேன்னு நான் ரஜினி கிட்ட சண்டை போட்டேன் தெரியுமா? வேற என்னால என்னங்க பண்ண முடியும்? எனக்கு தெரிஞ்சு அவரை தேடுறதுக்கு எந்த முயற்சியும் எடுத்த மாதிரி தெரியலையே. இல்ல அவர் எங்க இருக்காருன்னு ஒரு சின்ன தகவல் கூட அவங்களுக்கு தெரியல. பக்கத்துல இருக்கிற கடைக்கு போயிட்டு வரணும்னா கூட பிள்ளைங்க சரின்னு சொன்னதானே நான் போக முடியுது. அவரை நான் எங்கன்னு போய் தேடுவேன்? யார்கிட்டயாச்சும் சொன்னா கூட இவ்வளவு நாள் வராதவரை தேடிட்டு போய் என்ன பண்ண போறேன்னு கேக்குறாங்க. நம்ம கஷ்டம் அவங்களுக்கு எப்படிங்க தெரியும்? அடேங்கப்பா, என்ன நடிப்பு! ரஜினி எப்படிப்பட்ட கில்லாடி! அவளுக்கே தெரியாம புருஷனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து உறவாடிக்கிட்டு இருக்கீங்க. இவங்கள போய் பாவம் பரிதாபம்னு நான் நம்பிக்கிட்டு இருந்திருக்கேன். இந்த கல்யாணத்துக்கு எங்க அண்ணன் வரத்தானே போறான், கவனிச்சுக்கிறேன். நீங்க சொல்றதும் சரிதாங்க. நீங்க தனியாளா இருந்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நல்லது நடக்கணும், நடக்கும். இவர் இப்படி எல்லாம் பேசுற ஆள் இல்லையே. என்ன இன்னைக்கு திடீர்னு இவ்வளவு மரியாதையா அக்கறையா பேசிட்டு போறாரு? ஒருவேளை ஏதாவது டவுட் வந்திருக்குமோ, இல்ல ஏதாவது விஷயம் தெரிஞ்சிருக்குமா? ஒண்ணுமே புரியலையே.
ரஞ்சிதம், ஆ சொல்லுங்க. நான் வந்துட்டேம்மா. வெளியே தான் நிக்கிறேன். பேனருக்கு பின்னாடி பக்கமா ஒரு படிக்கட்டு இருக்கு. அங்க முதல் மாடிக்கு வந்துருங்க. சரிம்மா. ஏங்க பாத்துங்க, ரஜினி கண்ணுல பற்ற போறீங்க. சரி ரஞ்சிதம், நான் பாத்துக்கிறேன். ஆ. கல்யாணத்தை எப்படி ஏற்பாடு பண்ணி நடத்துறா என் பொண்ணுன்னு பார்க்க எனக்கு கொடுத்து வைக்கலையேம்மா. ஏங்க இப்படியாச்சும் நீங்க வந்து பார்க்க முடிஞ்சதேன்னு நான் சந்தோஷப்படுறேன். சரிங்க, நான் ரொம்ப நேரம் போன்ல பேச முடியாது. நீங்க யார் கண்ணையும் பற்றாம பார்த்து பத்திரமா வாங்க. சரிம்மா. சரிங்க, நான் வைக்கிறேன்.